guys, welcome back to Roshan Rosman Gaming. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நருட்டோ கேம் கிளாசிக் சீரீஸில் பார்ட் 2 தான் கைஸ். ஸோ போன வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் கொடுத்துருக்கீங்க, ஸோ அதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நருட்டோ பார்ட் 2 கைஸ். ஸோ இன்றைக்கும் லீஃப் வில்லேஜ் மிஷன் முடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு மிஷன் எடுத்துட்டேன் கைஸ். அதுக்குள்ளே அது உங்களுக்கு காமிச்சிருக்கலான்னு தெரில. இன்றைக்கி லீஃப் வில்லேஜில் குமாரோ யாரோ ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் கைஸ். ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறாங்க கூட. ஸோ அதுக்கு தான் இப்போ ஓடிட்டுருக்கேன். பாருங்கள் கைஸ், நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க இந்த கேமில். பாருங்கள் சாக்குரா நான் உட்காந்துட்ருக்கா பாருங்கள் இது சாக்குரா. இப்போ நம்ம போகிறோம் கைஸ். இருங்க, இப்போ நம்ம ஆப்பில் ஒரு ஏரோ மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஏரோ மார்க் இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும் கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். என்ன புதானா இருக்கும் கைஸ். இவங்க கூட தான் ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம். ஓகே, அவன் சொல்கிறான் என்ன கண்டே பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க விளையாட வாங்கன்னு சொல்கிறான். நம்ம ஓகேன்னு சொல்கிறோம். அவன் என்ன கண்டே பிடிச்சிட மாட்டீங்க, ஓகே நீ போய் ஒளி அப்படி சொல்கிறான், ஹைட் பண்ணுன்னு சொல்கிறான். ஸோ ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக் விளையாடி கண்டுபிடிக்கிறது ஒரு நிஞ்சாவோட திறமைன்னு சொல்கிறான் கைஸ். நருட்டோ ஓகே லெட்ஸ் ப்ளே. ஓகே கைஸ், அவன் ஒளிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். வெய் 2 1. ஓகே, நருட்டோ வாய்ஸ் நல்லா இருக்குது கைஸ். நருட்டோ வாய்ஸ் ஓகே. இப்போ நம்ம பாக்ஸுக்குள்ளே இருப்பானா கண்டுபிடிக்கணும். ஓ என்ன இருக்கான், ஈஸி கைஸ். அடப்பாவி கைஸ், அவன் உள்ளே இல்லை. ஓ நோ, இப்போ அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது கைஸ். ஐயோ, நம்ம என்ன பண்ணுறது? ஓ அவர்கிட்ட கேட்கணும். அவன் சொல்லியிருக்கேன். இப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு ஏரோ மார்க் கொடுப்பாரு. அந்த ஏரோ மார்க் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஐயோ, இந்த பெட்டியில் இருக்கலாம். ஆமாம் கைஸ், புரிஞ்சுட்டு அந்த ஏரோ மார்க் வழிக்கு போகணும். இப்போ அவர் ஒரு ஏரோ மார்க் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ எப்படி போகணுன்னு தெரியல கைஸ். நான் அங்கே ஒரு பையன் இருக்கான், இன்னொருக்கு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு. இருங்க கைஸ், அங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்க இடத்துக்கு போகிறேன். காணும். அண்ணா இருக்குது இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை அவனும். அப்போ நம்ம எப்படி எடுக்கிறது? ஓ கைஸ் இங்கே பாருங்க, ஏரோ மார்க் இது தான் பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்த தான். இல்லை ஐயோ, இப்போ எங்கே இருப்பாங்க? டைமர் வரல எனக்கு தெரிஞ்சு. இங்கே தான் நினைக்கிறேன் கைஸ். நோ இருங்க கைஸ் பொறுமையா. ஓ ஏரோ மார்க் அங்கே காணிக்கிறான் தெரியுதா கைஸ்? இப்போ ஏரோ மார்க் இப்போ இந்த ஏரோ மார்க் காணிக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏரோ மார்க் இந்த பையனை காமிச்சிருக்கு. ஸோ இந்த பையன்கிட்ட கேட்டால் இவன் ஒரு டைரக்ஷன் சொல்கிறான். ஓ இப்படியா? ஓகே கைஸ், எங்கே? ஓ இன்னும் இருக்கு பாருங்க, இங்கே தானே இருக்க. கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். பயந்துட்டான், கடுப்பாகிறான். எப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்குறான். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே நோன்னு சொல்கிறான். ஸோ மிஷன் கம்ப்ளீட்டட். ஓ மை காட், எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே பார்த்தீங்களா, 73 ரூபாயோ ஏதோ கிடச்சிருக்கு மணி மாதிரி. நான் ஓகே, அவன் என்ன நான் நல்லா ஒளிவேன். இப்போ நீங்கள் சும்மா தான் ஒளிஞ்சேன்னு அப்படி சொல்கிறான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு மிஷின் அன்லாக் பண்ண போகிறோம் கைஸ். மிஷின் வாங்க போகலாம். ஓ மை காட், ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டோம். ஓ இது டி ரேங்க். சரி இது லீஃப் வில்லேஜ் மிஷின் கிடையாது கைஸ், இது டி ரேங்க்கு. டி மிஷின்ஸ் என்ன பாருங்க, மாஸ்டர் அக்னிங்க ஏதோ போட்டிருக்கான். ஓகே லெட்ஸ் கோ. இப்போ நருட்டோ சொல்லணும்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க, சம்மரி என்ன கொடுத்துருக்காங்க? நோ ப்ராப்ளம் வித் டீம் ஒர்க். ஓகே, நம்மளுக்கு டீம் ஒர்க் வச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லையா. ஸோ இப்போ வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஓகே, கேட்ச் போட்டிருக்கிறதுக்கு. ஓ பூனை கைஸ், உங்களுக்கு தெரியுமா இந்த நருட்டோ கிளாசிக்கில் நம்ம பூனை பிடிப்போம் வந்துடுமா? பூனை பிடிக்கிறது ஒரு மிஷனாக கொடுப்பாரு கக்காஷி. இப்போ அதான் கொடுத்துட்ருக்காரு. 5 பூனை பிடிக்கணும். என்னது அவ்வளோதானா? நான் அசால்ட்டாக பிடிச்சிருவேன் நருட்டோ சொல்லிட்டு போகிறான். நான் மறைஞ்சிட்டேன் பாருங்க. சரி என்ன தான் பிடிக்கிறேன்னு பார்ப்போன்னு கக்காஷி சொல்கிறாரு. ஓகே கைஸ், ஓகே என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்ச அந்த ஏணி பிடிமா இருக்குது பார்த்தீங்களா, மரக்கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்கல்ல, அது மேலே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க லெட்ஸ் கோ. எப்படி அப்படி தலையில் அடிக்கிறான்? அங்கே பாருங்க, அதை கொடுத்துருக்கு. 3 2 1 கோ.
ஸோ இதை நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டேன் கைஸ் ஒன்ஸ். ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்குது. இருங்க, இன்னும் மரக்கட்டி அடிச்சிட்டு இருக்காரு, உடஞ்சி விழாதுல்ல. சரி வாங்க போகலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பூனை பிடிச்சாச்சு. காட்சியா பூனை கத்துது. ஓகே லெட்ஸ் கோ. இப்போ செகண்ட் மிஷன் கைஸ், வால் ஜம்ப்பான். எனக்கு அது பண்ண தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம், நான் நரோட்டோவாக இருக்கேன். ஸோ நம்ம அப்படியே யூட்டன் போட்டு கேம் அலோவ் பண்ணாத இடத்துக்கு போகிறோம். ஓ இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், இங்கே ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. இன்னும் இருக்குது, இங்கே போகணும் கைஸ். இதுதான் அந்த கேமில் சொல்லியிருப்பாங்க, உங்களை அங்கே ஸ்பான் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ ஓகே, இங்கே வந்திருக்கு. இங்கேருந்து நம்ம அங்கே ஜம்ப் பண்ண போகிறோம். தெரியுதா, க்ரீன் கலர் ரூஃபில். ஓணும் கீழே வந்துருக்காது. 1 2 எஸ் ஜம்ப் பண்ணு கைஸ். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த மொட்டை மாடி மாதிரி இருக்குல்ல, இங்கே ஜம்ப் பண்ணி அழகாக இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம அங்கே ஜம்ப் பண்ண போகிறோம். டபுள் டேப், அவ்வளோதான். ஆனால் வந்துடுறாங்க கைஸ். நல்லா பறண்டுது கைஸ் பூனை. பாருங்க உதைக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பூனை பிடிப்போம். அது அங்கே இருக்க, எப்படி போய் பிடிக்கிறது? இருங்க ஏதோ கயிறு மாதிரி இருக்குது, நான் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கயிறை நம்ம பிடிச்சிட்டு போகணுங்க. சுற்றுவாங்கள்ல சில ஸ்டண்ட் மூவி மாதிரி, அதில் பண்ணுற மாதிரி இப்போ நரட்டோ பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம சீரீஸில் வந்த மாதிரியே இல்லை கைஸ், இவங்களே ஓனாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ ஒரே ஜம்ப்பு. ஓகே, அப்படியே அப்படி ஊந்து போனோம். ஆமாம் விடுற மாதிரி சைடில் அப்படியே இருங்க, திரும்பிக்கலாம். அப்படியே 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது மேலே இருக்குல்ல கைஸ், அந்த ஆரோ மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களை இறக்கி விட்றோம் ஜம்ப் பண்ணாமல். பாருங்க இப்போ இந்த பூனையை நம்ம பேக்கில் போட போகிறோம். ஸோ ஃபைனல் கேட்டுன்னு நினைக்கிறேன், ஃபைனல் பூனை. இல்லை இதுதான் 4th. உள்ளே இருக்குது, எப்படி எடுக்கிறது? ஓகே கைஸ், யாராவது பார்ட் 1 பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க கைஸ். அதில் நாங்கள் பண்ணியிருப்போம், கல்லில் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்த்தா தான் கதை புரியும் கைஸ். ஸோ என்ன இருக்கா, அந்த மாதிரி ஒரு கல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அது மேலே போடணும். இதில் வந்து இருங்க, பவர் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே டோமேல், அவ்வளோதான். இப்போ ஓப்பன் ஆகுது, இந்த கியர்லாம் சுற்றி நான் வந்துட்டு கைஸ். பார்க்க எலி மாதிரியே இருக்குது கைஸ், ஆனால் இது ஒரு பூனை. ஸோ தான் கைஸ் கடைசி பூனை பிடிக்கிறோம், பிடிச்சே ஆகுறோம். எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான் கைஸ். ஷேடோ க்ளோன் ஜுக்ஸு வச்சு த்ரோ பண்ணுவோம், அவ்வளோதான். ஷேடோ க்ளோன் ஜுக்ஸு, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த பூனையை நம்ம காப்பாற்றிட்டோம் கைஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூனை வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க மக்களே. ஓகே லெட்ஸ் கோ. இப்போ கக்காச்சி சொல்கிறாரு, நம்ம முடிச்சிட்டோன்னு சிரிக்கிறோம். ஓகே என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு. ஓகே மாஸ்டர், அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஒரு மிஷின் இருக்குது கைஸ், இன்க்ரீடியன்ட் பேக்ஸ் பானே இருங்க. ஸோ இப்போ இது மிஷின், கடைசி மிஷின் கைஸ் இந்த வீடியோட. ஸோ இப்போ அது அக்னிங் லெவல், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த லெவல். இது என்ன எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். நரோட்டோவில் மரத்துக்குள்ளெல்லாம் தாவி போகிற சீனில் இல்லை, அதுதான் நினைக்கிறேங்க. சும்மா பாருங்க, மரத்துக்குள்ளெல்லாம் தாவி போவாங்கல்ல நரோட்டோவில். இந்த கக்காஷி கூட சேர்ந்து ஜம்ப் பண்ணி போவாங்க ஒரு இவனை அழிக்கிறதுக்கு. என்ன இருக்கு பாருங்க. 3 2 1 கைஸ் இங்கே பாருங்க, இந்த மாதிரி தானே மரத்தில் தாவி போவோம். இருங்க, அது பூஸ்ட் எடுக்கணும் பாருங்கள். ஷேடோ க்ளோன் ஜிக்ஸ் யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக போவான்னு நினைக்கிறேன். இது அந்த மர கட்டத்திலே இடிக்கக்கூடாது கைஸ், நான் இப்படி இடிச்சிடக்கூடாது. பாருங்கள் கரெக்டாக போகிறேன். ஒன்றும் பாம், இதே மாதிரி தான் பாம்பு ட்ராப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இது ட்ரெயினிங்கு. பாருங்கள் ஒரே ஜம்ப்பு. எஸ், ஃபாஸ்ட்டாக போகணும், அப்போ தான் நம்ம வின் ஆக முடியும். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக கூட. எஸ், ஈஸியாக தான் கைஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஃபாஸ்ட்டாக போகிறனால. இங்கே பாருங்க, நல்லா இருக்குது கைஸ், மேலே தூக்கி போடுறாங்க. நல்லா இருக்குது கைஸ், நீங்கள் இந்த கேம் டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். ஓ மை காட், நான் பாருங்கள் கீழே வந்துருச்சு. எஸ், ஓ மை காட், தாவி போயிட்டுருக்கோம் பறவை மாதிரி. ஓகே லெட்ஸ் கோ. எஸ் சூப்பர். திருப்பி தூக்கி போட்டிருக்கான் பார்த்தீங்களா.
ஸோ இந்த டைமர் முடியறதுக்குள்ளே மேலே இருக்க டிஸ்டன்ஸை நம்ம கலந்துக்கணும். ஓ மை காட், சரி கைஸ். ஸோ மேலே ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுதா, நம்ம அதை டக்குன்னு ட்ராவல் பண்ணி போகணும். நான் கம்மியாகிட்டே வருது, கொஞ்சம் தூரம் தான். ஒன்றும் ஒரு பேசிக்கிட்டே தெரியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறேன் கைஸ். ஐ எம் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம முடிக்க போகிறோம் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு ஃபினிஷ்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பை பை, see you guys. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு ஹைப் மோட போட்டு போயிருங்க கைஸ். பாய் பாய்.